என்ன செய்தேன் நான்? என்னை நேசிக்க என்ன செய்தேன்? என்ன செய்தேன் நான்? நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்? இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா? இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா? பதில் சொல்லும் என் தெய்வமே. பிறர் குற்றங்களை சுட்டி காண்பித்து பிறர்க்கு செய்யும் நன்மையை விட நம் குற்றங்களை திருத்துவதன் மூலம் நாம் பிறருக்கு செய்யும் நன்மை மிக பெரியதாகும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கல்லிலே 2 மாங்காயை அடிக்க திட்டம் தீட்டியவர்கள் இன்றைய நற்செய்தியிலே நாம் சந்திக்கும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்ததன் மூலம் அவரில் குற்றம் கண்டுபிடிப்பது அவர்களது முதல் நோக்கம். மோசேயின் சட்டத்தை எதுவும் சருகாமல் கடைப்பிடிக்கின்ற காவலர்களாக தங்களை காட்டிக்கொள்வது அவர்களது 2வது நோக்கம். இயேசு சாதாரணமானவராக என்ன என்று சிந்திக்க இது தூண்டுகிறது. அவர்களது திட்டத்தை தவிடுபொடியாக்கியது மட்டுமல்லாமல் ஒரே கல்லிலே 3 மாங்காய்களை அடிக்கிறார். உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்ற கல்லை இயேசு பரிசேயர்கள் மீதும் மறைநூல் அறிஞர்கள் மீதும் எறிந்தார். இந்த ஒரு கல்லுக்கு கிடைத்த பலன்களே 3. 1. குற்றம் சாட்டப்பட்டு கூனி குறுகி நின்ற பெண் விடுதலை பெற்றாள். 2வது, தங்களை நீதிமான்களாக கருதி கொண்டு அடுத்தவர் முதுகில் அழுக்கெடுத்து அதை வியாபாரம் செய்து கொண்டிருந்த பரிசேயர்களின் முதுகிலும் அழுக்கு இருக்கிறது என்பதை உணரச் செய்தார். 3வது, வெளிச்செயற்பாடுகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ தீர்ப்பிடும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை உணர வைத்தார். என்றும் கூட தங்கள் குற்றம் குறைகளை மறைக்க அடுத்தவர் குற்றம் குறைகளை பெரிதுபடுத்தி பேசும் அநீதியாளர் கூட்டம் இல்லாமல் இல்லை. சட்டத்தின் காவலர்களாகவும் மனிதநேயத்தை தூக்கி பிடிப்பவர்களாகவும் தங்களை காட்டிக்கொள்ளும் இவர்கள் செய்வதெல்லாம் தங்களின் அநீதிகளை மறைக்க பிறரின் தவறுகளை வெளிச்சம் போட்டு காண்பிப்பதுதான். அடுத்தவரின் குற்றம் குறைகளில் குளிர் காய்வது எங்களுக்கு பிடித்தமானதா, அல்லது அதை அருவருத்து வாழ்வுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தேடிச் செல்லுவதா? சிந்திக்கின்ற காலம் இந்த தவக்காலம். அருளின் காலத்தில் எங்கள் வாழ்வையே சிந்தித்தவர்களாக அடுத்த அடி எடுத்து வைக்க ஆண்டவரோடு பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பாவத்தில் விழுந்த என்னை பாசத்தில் அரவணைத்தாய், மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்தாய். நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா.
நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவா என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன